திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு இந்த வார்த்தையை தான் சொன்னார். 6 மாத காலங்களுக்கு இந்த ஆட்சியை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தையை 1967ஆம் ஆண்டு நடந்த தேர்தலுக்கு அப்புறம் ஒரு தலைவர் சொன்னார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 1967ஆம் ஆண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைந்து காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுட்டாங்க. கல்வி கண் திறந்தவர், ஏழை பங்காளர், பெருந்தலைவர் என்றெல்லாம் போற்றப்பட்டவர் ஐயா காமராசர் அவர்கள் 1963ஆம் ஆண்டு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தானாக ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர். அவருக்கு பிறகு பக்தவத்சலம் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1967ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் பக்தவத்சலம் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அந்த தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்தது. அந்த தேர்தலில் காமராசர் கூட தோல்வியைத்தான் சந்தித்தார். அதன் பிறகு காமராசரிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி குறித்த கருத்து கேட்டபோது அவர் இந்த பதிலைத்தான் சொன்னார். திமுக இப்பொழுதுதான் முதன்முறையாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஒருவேளை அவர்களுக்கு அனுபவம் போதாமல் இருக்கலாம். அவர்கள் எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்பதை 6 மாத காலத்திற்கு கவனித்துவிட்டு அதற்கு பிறகுதான் நான் கருத்து சொல்வேன். அதுவரை நான் மௌனமாகத்தான் இருப்பேன், அவர்களை விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு பதில் சொன்னார். இதே பதிலைத்தான் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அரசியல் நாகரீகத்திற்கு அன்றைக்கே வித்திட்டவர் நம்முடைய காமராசர் அவர்கள்.